வணக்கம். வெல்கம் டு கதை திரட்டு ஆடியோ புக்ஸ். இந்த வீடியோவில் நம்ம என்ன கதை கேட்க போகிறோம்னா, உடைந்த கண்ணாடி சிறுகதை. நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆல்ங்கிற ஆப்ஷனை ப்ரெஸ் பண்ணுங்க. ஸோ தட் நான் போடுற கதைகளை உடனுக்குடனே நீங்கள் கேட்கலாம். வாங்க கதைக்குள்ளே போகலாம். மாலை 4:30 மணியாகிவிட்டது. பசவப்பா குளித்து தன் சீருடையை அணிந்து தயாரானான். ஸ்வர்ணலட்சுமி கொண்டு வந்த தேநீரை அருந்தியவன் உடைந்திருந்த கண்ணாடி முன் நின்று சரியாக ட்ரெஸ் செய்து கொண்டிருக்கிறோமா என்று இப்படியும் அப்படியுமாக திரும்பி பார்த்து கொண்டான். என்ன பாவா, நீ அங்க போய் பெரிய பெரிய அழகழகான கண்ணாடி முன்னால தானே இருக்க போற. நான் தான் இந்த உடஞ்ச கண்ணாடியில பார்த்துக்கணும். தலை எழுத்து என்று அழுத்து கொண்டாள் ஸ்வர்ணா. சரி சரி, இந்த மாசம் புது கண்ணாடி வாங்கிடலாம் என்று அவள் கொடுத்த கேரியரை எடுத்துக்கொண்டு சைக்கிளில் அரண்மனையை நோக்கி விரைந்தான். ஆம், அவன் மைசூரில் ஒரு சின்ன அரண்மனையின் காவல்காரர்களில் ஒருவன். இவன் போய் சேரும்போது மற்ற காவல்காரர்கள் எல்லோரும் வந்துவிட்டார்கள். பகல் காவல்காரர்கள் 6 பேரும் வந்திருந்த பார்வையாளர்களை அனுப்பிவிட்டு சாவி கொத்துக்களை கொண்டு வந்து சூப்பர்வைசரிடம் கொடுத்தார்கள். அவற்றை தன் பீரோவில் வைத்து பூட்டிவிட்டு, ராத்திரி தூங்கிடாம சரியா வேலையை பாருங்க என்று உருமிவிட்டு தன் மோட்டார் சைக்கிளை நோக்கி நடந்தார். மணி 6:30. இவர்கள் ஏதாவது கதை பேசுவார்கள். பிறகு 3 பேராக இடப்புறமும் வலப்புறமுமாக பிரிந்து அரண்மனையை ஒரு சுற்று சுற்றிவிட்டு அதே இடத்தில் வந்து சேருவார்கள். கொஞ்ச நேரம் ஆடு புலி ஆட்டம் மாதிரி ஏதாவது விளையாடுவார்கள். 9 மணி போல சாப்பிடுவார்கள். 11 மணியில் இருந்து 2 மணி வரை 3 பேர் தூங்குவார்கள். அடுத்த 3 மணி நேரம் அடுத்த குரூப் தூங்கும். 5 மணிக்கெல்லாம் எழுந்து வாசல் கடை பையன் கொண்டு வரும் டீயை குடித்துவிட்டு 6 மணிக்கு பகல் காவலுக்கு வரும் 6 பேரும் வந்ததும் வீட்டுக்கு கிளம்பி விடுவார்கள். மறுநாள் டியூட்டி முடிந்து வீடு திரும்பிய பசவப்பா ஸ்வர்ணாவின் வாடிய முகத்தை பார்த்துவிட்டு, என்னம்மா, என்னாச்சு, உடம்பு சரியில்லையா என்று கேட்டான். உடம்புக்கு என்ன கேடு, மனசுதான் சரியில்லை என்றவள். நம்ம மாதிரி கைக்கும் வாய்க்குமா திண்டாடுற ஏழைங்களுக்கெல்லாம் சாமி உறவு சனம் எல்லாம் எதுக்குத்தான் கொடுத்திருக்கானோ தெரியல பாவா என்று அங்கலாய்த்து கொண்டு ஒரு கடிதத்தை நீட்டினாள். மௌனமாக கடிதத்தை படித்த பசவப்பா, சென்னையில வேலை பார்க்குற உங்க அண்ணா குடும்பத்துடன் வரார், சந்தோஷம். ஆனா செலவுக்கு என்ன பண்றது, அதுதானே செல்லம் உன் கவலை என்றான். ஆமாம் பாவா, உப்புல இருந்து பருப்பு வரை வீட்டுல ஒண்ணுமே கிடையாது. மைசூர்ல இருக்கிறதுனால தானே இந்த பிரச்சனை. எந்த உறவுக்காரங்க குழந்தைங்களுக்கு லீவு விட்டாலும் ஊர் சுத்தி பார்க்க வரதும், தலக்காவேரி மேற்காரான்னு எங்க போனாலும் கையில வேற 2 வேளைக்கும் கட்டி எடுத்துக்கிட்டு போறதும். போரும்டா சாமி. இத பார் ஸ்வர்ணா, நாளைக்கு சம்பள தேதி மறந்துட்டியா? நீ வந்து சாயந்தரம் பணத்தை வாங்கிக்க. நாளன்னைக்கு மதியம் அவங்க வர்றதுக்குள்ள சமைச்சிடு. அவள் உடனே, ஆமா, காசு முதல்ல தண்ணியா செலவழிச்சிடு, அப்புறம் மாச கடைசியில திண்டாடுவோம், இது வழக்கம்தானே என்று அழைத்து கொண்டு உள்ளே போய் பசவப்பாவுக்கு டிஃபன் கொண்டு வந்தாள். சாப்பிட்டு விட்டு தூங்கினான் பசவப்பா. சம்பள நாளென்று மாலை 4 மணிக்கே கிளம்பி விடுவான் பசவப்பா. ஸ்வர்ணலட்சுமியை குழந்தைகள் வந்து சாப்பாடு கொடுத்த பின் வந்து பணம் வாங்கிக்க சொல்லிவிட்டுத்தான் கிளம்பினான். சைக்கிளில் போகும்போது ஸ்வர்ணாவை நினைத்து கொண்டான். அவள் மாண்டியா கிட்டே ஒரு கிராமத்தில் ஒரு வசதியான வீட்டு பெண். அவள் வீட்டினருக்கு இவளை ஒரு வசதியானவனுக்கு கொடுக்க எண்ணம் இருந்தது. இவர்கள் இருவருக்கும் காதல் வந்துவிட ஸ்வர்ணாவின் பிடிவாதத்தால் இவர்களின் கல்யாணம் நடந்தது. இந்த வேலையில் வரும் சம்பளம், இவன் பகலில் வேறு எங்காவது தனக்கு தெரிந்த தண்ணீர் டேங்க் அலம்புவது, கொஞ்சம் தோட்ட வேலை என்று செய்து கொண்டு வரும் சம்பளம் எல்லாமாக 2 குழந்தைகளுடன் இவர்கள் வாழ்க்கை நடத்த போதுமானதாக இருந்தது. ஆனால் மைசூர் டூரிஸ்ட் ஸ்பாட் என்பதால் வருகிற போகிற சொந்தக்காரர்களால் ஏற்படும் செலவு ரொம்பவும் எகிரிவிடும். பாவம் ஸ்வர்ணா எப்படியோ சமாளிப்பாள். அரண்மனைக்கு வந்து சம்பளத்தை கையெழுத்து போட்டு வாங்கினான். அடுத்த 1 மணி நேரத்தில் ஸ்வர்ணா வந்தாள். இவன் அந்த மாதம் ஓவர் டைம் செய்திருந்ததில் வந்த பணத்தை எடுத்து உள் பாக்கெட்டில் ஒளித்து வைத்துவிட்டு மற்றதை அவளிடம் கொடுத்தான்.
மாச கடைசியில் திண்டாடும் போது கொடுப்பான். ஸ்வர்ணா பணத்தை வாங்கி கொண்டு மாடி ஏறினாள். ஏய், காலம் கெட்டு கிடக்கு, வழியில கள்ளுக்கடை வேற, பசங்களும் தனியா இருப்பாங்க, வீட்டுக்கு கிளம்பு என்றான். என்ன பாவா இந்த விரட்டு விரட்டுற? ரொம்ப நாளாச்சுன்னு அரண்மனைக்கு வந்து ஒரு ரவுண்டு வேகமா அடிச்சுட்டு போயிடுறேன் என்று சொல்லிக்கொண்டே முதல் மாடிக்கு போனாள். இவன் கீழ்த்தளத்தில் தன் வேலையை பார்க்க போனான். பார்வையாளர்களை எல்லாம் வெளியே வர சொல்லிவிட்டு எல்லா ரூமையும் பூட்டிவிட்டு எல்லா வாட்ச்மேன்களும் சாவி கொடுத்து விட்டு சென்றார்கள். இரவு காவல்காரர்களின் பொழுது வழக்கம் போல் நகர்ந்தது. விடியற் காலையில் இவர்கள் எழுந்திருக்கும் முன் வெளி கேட்டை யாரும் தட்டும் சப்தம் கேட்டது. கீழ்த்தளத்தில் படுத்திருந்த சிவப்பா சுற்றி கொண்டிருந்த இன்னும் ஒருவனையும் கூட்டிக் கொண்டு டார்ச் அடித்து, யாரது என்று கேட்டான். கதவை திறங்க, நான் தான் பசவப்பா வீட்டு பக்கத்து வீட்டு மஞ்சுநாத், அவசரம் கதவை திறங்க என்று அவன் பதறியதை பார்த்து தாங்களும் பதறிப்போய், என்னப்பா யாருக்கு என்னாச்சு என்று கேட்டபடி பெரிய கேட்டினுள் இருந்த ஒரு சின்ன கேட்டை திறந்தனர். ஸ்வர்ணா அண்ணியை காணல, அதான் விஷயத்த சொல்லி பசவப்பாவை கூட்டிட்டு போக வந்தேன் என்றான் மஞ்சுநாத். என்னது, தங்கச்சியை காணோமா? நேத்து சாயந்தரம் கூட வந்திருந்துச்சே என்றான் ஒரு காவலாளி. அதான் சாயந்தரம் இங்கு வந்தவங்க தான், அப்புறம் காணோம். பசவப்பா எங்க என்றான் மஞ்சுநாத். அவன் இன்னைக்கு 2வது மாடியில் இருக்கான், நீ உள்ளவா என்றான் சிவப்பா. அதற்குள் வாசலில் பேச்சு குரலும் வெளிச்சமும் பார்த்து 2வது தளத்தில் இருந்த மற்றொரு வாட்ச்மேன் பசவப்பாவையும் எழுப்பிக் கொண்டு தானும் கீழே வந்தான். விஷயத்தை மஞ்சுநாத் சொன்னதும் அதை கிரகித்து கொள்ளவே பசவப்பாவிற்கு 2 நிமிஷம் பிடித்தது. பிறகு புலம்ப துவங்கிவிட்டான். அவளுக்கு திமிர் ஜாஸ்தி ஆயிடுச்சு. நேத்திக்கு வெளிச்சத்தோட வீட்டுக்கு போடினா கொஞ்ச நேரம் சுத்தி பார்த்துட்டு போறேன்னா, தடி கழுத, அவளை என்ன பண்ணணும் தெரியுமா என்ற கோபமாக ஆரம்பித்து, ஐயோ வீட்டுக்கு போற வழியில கல்லு காம்பவுண்டு வேற இருக்கே, ராத்திரி கரண்ட் வேற கொஞ்ச நாழி போச்சே, ஐயோ அவளை யார் என்ன செஞ்சாங்களோ தெரியலையே, அம்மா நிமிஷாமா என் ஸ்வர்ணலக்ஷ்மியை என்கிட்ட சீக்கிரமா கொண்டு வந்து சேர்த்துடுமா என்று புலம்ப ஆரம்பித்தான். எல்லோருமாக உள்ளே போனார்கள். பசவப்பாவை முகம் கழுவிக்கொள்ள வைத்து பிளாஸ்கில் இருந்த டீயை குடிக்க வைத்து ஆசுவாசப்படுத்தினார்கள். இப்ப என்ன செய்யறது? வழியில அவ கழுத்துல இருந்து சங்கிலிக்கு ஆசைப்பட்டு எவனாவது ஏதாவது பண்ணியிருப்பானோன்னு பயமா இருக்குனே, போலீஸ்ல தகவல் சொல்லிடலாமா என்று புலம்பினான். கண்ணீர் விட்டால் எல்லோரும் கேலி செய்வார்கள் என்று அடக்க பார்த்தாலும் அவனை அறியாமல் கண்ணீர் வடிந்தது. இந்தா பசவப்பா, கொஞ்சம் சும்மா இரு. ஏன்பா மஞ்சுநாதா, உனக்கு எப்படி தெரிஞ்சது, எப்ப தெரிஞ்சது என்று இருப்பதிலேயே வயசானவரான ராசையா கேட்டார். ராத்திரி 8 மணிக்கு இவரோட பையன் வந்து அம்மா இன்னும் வரல, பயமா இருக்குன்னு எங்க வீட்டு கதவை தட்டி சொன்னா. வாப்பா சாப்பிடுங்க 2 பேரும், அம்மா வந்துடுவா, பயப்படாதேன்னு சொன்னா என் பெண்டாட்டி. இல்ல சின்னம்மா, அம்மா சாப்பாடு வச்சிருக்கு, நாங்க 2 பேரும் சாப்பிட்டுக்குவோன்னா பையன். சரி நீ போய் சாப்பிட்டுட்டு படி, அம்மா வரலன்னா நீ இங்க வந்துடு, இங்கேயே தூங்கலாம். ஆனா உங்க அம்மா வந்துடுவாங்கப்பா, யாரையாவது தெரிஞ்சவங்கள பார்த்துருப்பாங்க, பேசி பேசி லேட்டாகிருக்கும், வந்துடுவாங்கன்னு சொல்லி அனுப்பிச்சோம். அப்புறமா பையன் எங்க வீட்டுக்கு வரலையா, அண்ணி வந்துட்டாங்கன்னு நினைச்சோம். அப்பவே நாங்க போய் பார்த்துருக்கணும், அது இப்பத்தான் தோணுது. இப்ப 4 மணிக்கு வந்து சொல்றான் அம்மா ராத்திரி பூரா வரலன்னு. பாவம், 2ம் சமத்தா சாப்பிட்டுட்டு படிச்சுட்டு அப்படியே தூங்கி இருக்குங்க. அதான் அவசரமா ஓடி வந்த. பசவப்பா, அண்ணி எங்கேயாவது போறேன்னு உங்ககிட்ட சொல்லுச்சா என்று கேட்டான். இல்லையப்பா, வழியில ஏதாவது ஆகி இருக்குமா, ராசையா நீங்க சொல்லுங்க என்று புலம்பினான். அப்படியெல்லாம் ஒன்றும் ஆயிருக்காதுப்பா, நான் வர வழியெல்லாம் அமைதியாத்தான் இருந்தது என்றான் மஞ்சுநாத். இருப்பா, அவளுக்கு ஒன்றும் ஆகியிருக்காது. எனக்கு ஒன்று கேட்கணும். அவ வந்ததும் நீ பேசிட்டு பணம் கொடுத்த, அவ வெளியில போறச்ச நீ பாத்தியா, இல்ல வேற யாராவது அவ வெளியே போறச்ச பாத்தீங்களா? அவ அரண்மனைக்கு உள்ளேயே இருப்பாளோன்னு எனக்கு தோணுதுப்பா என்றார் ராசையா. உடனே ஒவ்வொரு தளத்துக்கும் 2 பேராக போய் தேட ஆரம்பித்தார்கள். சாதாரணமாக ஒவ்வொரு தளத்திலும் 3 விளக்குகள் எரிந்து கொண்டிருக்கும். இப்போது சிவப்பா போய் மெயின் சுவிட்சை போட்டான். எல்லா தளத்திலும் எல்லா அறைகளிலும் விளக்குகள் பளீர் என்று எரிந்தன. எல்லோரும் ஆளுக்கொரு அறையை திறந்து தேட ஆரம்பித்தார்கள். எங்கும் ஸ்வர்ணாவை காணோம். எல்லோரும் உதட்டை பிதுக்கி கொண்டு வர, ஸ்வர்ணா, என் ஸ்வர்ணலக்ஷ்மி,
உன்னை திரும்ப பார்ப்பேனாடி என் கண்ணே என்ற வெட்கத்தை விட்டு பெரிதாக அழ ஆரம்பித்தான் பசவப்பா. இந்தா இப்ப எதுக்கு அழற அபசகுணமா? நல்லதே நடக்கும்னு முதல்ல நினைக்க கத்துக்க என்று கடிந்து கொண்ட ராசையா. ஏன்பா எல்லாரும் நல்லா தேடினீங்களா? பாத்ரூம் எல்லாம் பார்த்தீங்களா என்று கேட்டுவிட்டு திரும்ப 2 பேர் மாடிக்கு ஓடினார்கள். எல்லா தளத்திலும் மாடிப்படி தாண்டி கோடியில் உள்ள ரூம்பில் அட்டாச்டு பாத்ரூம் உண்டு. 10 நிமிடத்தில் முதல் மாடியில் இருந்து சிவப்பா திடீரென்று கூச்சலிட்டான். ஓடி வாங்க ஓடி வாங்க, ஸ்வர்ணா அண்ணி இங்க இருக்காங்க. எல்லோரும் தட தடவென்று முதல் தளத்திற்கு போனார்கள். இவர்கள் நினைத்தது போல் ஸ்வர்ணா பாத்ரூமில் இல்லை. எங்கடா அவ என்று ராசையா கேட்க, தோ பாருங்க என்ற பாத்ரூம் இருந்த கோடி அறையில் உள்ள கட்டிலின் அடியில் டார்ச் அடித்து காண்பித்தான் சிவப்பா. ஆம், அந்த பிரம்மாண்டமான அழகு கட்டிலின் கீழே படுத்து கிடந்தாள் ஸ்வர்ணா. கூப்பிட கூப்பிட கண் திறக்கவில்லை. மூச்சு இருக்கிறதா என்ற எல்லோருக்கும் சந்தேகம் வந்துவிட்டது. ஒரு வழியாக அவளை வெளியே இழுத்து அவள் முகத்தில் தண்ணீர் அடித்து அவளை உசுப்பினர். கண்ணை திறந்த அவள் மலங்க மலங்க முழித்தாள். அவள் கண் விழித்ததை பார்த்தவுடன் தான் பசவப்பாவிற்கு உயிரே வந்தது. ஒரு நிம்மதி பெருமூச்சு விட்ட அவன், ஏண்டி இங்க வந்து படுத்திருக்க? நான் உன்னை பொழுதோட வீட்டுக்கு போன்னு சாயந்தரம் சொன்னனா இல்லையா? அறிவு கெட்டவளே என்ற கோபத்தோடு அவளை அடிக்க கை ஓங்கினான். இந்தா இது என்ன வழக்கம்? பொம்பளை பிள்ளைய கை நீட்டி அடிக்கிற பழக்கம். இத்தனை நாள் எப்படி அழுத? என்ன ஏதுன்னு மெதுவா விசாரிப்பியா என்று ராசையா ஒரு அதட்டல் போட்டார். என்னம்மா இப்ப சொல்லு, என்னாச்சு? அவளுக்கு இப்போதுதான் சரியாக விழிப்பே வந்தது. வாரி சுருட்டி கொண்டு எழுந்தாள். என்ன ஆச்சு? எதுக்கு இங்க வந்து படுத்திருக்க என்று அப்போதும் அதட்டலாகவே கேட்டான் பசவப்பா. தலை குனிந்த ஸ்வர்ணலக்ஷ்மி, அது வந்து அது வந்து என்று மென்று முழுங்கினாள். சொல்லிடி, எங்க எல்லாருக்கும் எவ்வளவு திகில் கொடுத்துட்ட, சொல்லு என்று மறுபடியும் அதட்டினான் பசவப்பா. இல்ல பாவா, உன்கிட்ட பணம் வாங்கிட்டு மாடியில ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு உடனே வீட்டுக்கு கிளம்பிடலாம்னு தான் முதல் மாடிக்கு வந்த. அப்புறம் 2வது மாடியில புதுசா வந்திருக்கு நீயே, பாடம் பண்ணின ஆனத்தலை மகா பெரிய தந்தத்தோடன்னு அதை பார்க்க போனேன். திரும்ப முதல் மாடியில கண்ணாடிங்க எல்லாம் வச்சிருக்கிற ரூம்ல சித்த பார்த்துட்டு போயிடலாம்னு இந்த ரூமுக்கு வந்த. இங்க வந்து கொஞ்ச நாள் ஸ்கூல்ல டான்ஸ் ஆடி பிரைஸ் வாங்கின பாட்டை கொஞ்சம் போல ஆடி பார்த்தேன். அப்புறமா இந்த கலர் கலர் மணிகளால பிரேம் போட்ட கண்ணாடி இருக்குதே, அது முன்னாடி கொஞ்ச நேரம் நின்னனா பெல் அடிச்சிட்டாங்க. அடுத்த நிமிஷமே பூட்டிட மாட்டாங்கங்கிற தைரியத்துல பாத்ரூம் போயிட்டு வந்து பார்க்கறேன், கதவை வெளியில பூட்டியாச்சு. நான் ரொம்ப பயந்துட்டேன். கதவை தட்டி தட்டி பார்த்தேன், பெருசா கத்தி பார்த்தேன். கொஞ்ச நாழி கொஞ்சப்புறம் அழுக வந்துடுச்சு. ஒரு பாட்டம் அழுத. திரும்ப எல்லாரையும் கூப்பிட்டு கூப்பிட்டு தொண்டை வறண்டு போச்சு. சர்தா, இனிமே வேற என்ன பண்ண? அந்த கனமான கதவை தாண்டி என் குரல் வெளியே கேட்காதுன்னு புரிஞ்சிடுச்சு. சரி, வீட்டில தான் தரையில தூங்குறோம், நாமும் ஒரு நாளாவது அரண்மனையில கட்டில்ல தூங்கணும்னு ரொம்ப நாள் ஆசை. இன்னைக்கு இந்த அழகு கட்டில்ல தான் கொஞ்ச நாழி சொஸ்தமா தூங்குவோமோன்னு நினைச்சு ஏறி படுத்தேன். அழுது கத்தி எல்லாம் பண்ணினதால களைப்பாயிடுச்சா, அப்படியே அசந்து தூங்கிட்டேன். அழகு கட்டில். ஆமாம், அந்த கட்டில் மிக மிக அழகானதுதான். சுமார் 3 அடி உயரத்தில் நல்ல தேக்கு மரத்தினால் செய்யப்பட்டு ஒரு பக்கத்தில் யானை தந்தத்தினாலான வேலைப்பாடுகளுடன் அதன் நடுவே முத்துக்களினால் கோர்க்கப்பட்ட மாலைகள் தொங்க எங்கு தொட்டாலும் வழவழப்புடன் இருந்தது. அதில் போடப்பட்ட மெத்தை உயரக பஞ்சினால் தயாரிக்கப்பட்டு அதன் மேல் மிகவும் வழவழப்பான சீனத்து பட்டு போடப்பட்டிருந்தது. கட்டிலின் கால்கள் நாட்டியமாடும் பெண்கள் அதை தாங்கிக் கொண்டிருப்பது போல் கடையப்பட்டிருந்தது. அந்த கட்டிலை பார்த்த எவருக்கும் அதன் மேல் படுத்து கொஞ்ச நேரமாவது தூங்க வேண்டும் என்ற கட்டாயம் தோன்றும். நான் அந்த கட்டில்ல ஒரு 1/2 மணி நேரம்தான் படுத்திருப்பேன். திடீர்னு கொம்பு ஊதுற சத்தம் கேட்டது. நான் திடுக்கிட்டு முழிச்சுக்கிட்டேன். என்னடி கதை விடுற எருமை? எங்களுக்கெல்லாம் கேட்காம உனக்கு மட்டும் கேட்டுச்சா கொம்பு சத்தம் என்று பாய்ந்தான் பசவப்பா. அடடா, அந்த பொண்ணு சொல்றத முழுசா கேட்டுக்கிட்டு அப்புறம்தான் திட்டேன் என்றார் ஆசையா. நெசமாத்தான் சொல்றேன் பாவா, கொம்பு சத்தம் கேட்டது. பின்னாடியே ஒரு ராசா ராணி வந்தாங்க. பசவப்பா சிரித்தான். என்னடி கதை விடுற? சொப்பனம் ஏதாவது கண்டியா? சொப்பனம் ஒண்ணும் இல்ல பாவா,
நெசமான உருவம் மாதிரி தான் இருந்துச்சு. ராஜா பூரா மஞ்சள் ட்ரெஸ்ல, கிரீடம் எல்லாத்தோடையும் இருந்தாரு. ராணியம்மா பச்சை கலர்ல நிறைய மாணிக்கம், முத்து, சரிகை எல்லாம் வச்ச ட்ரெஸ் போட்டிருந்தாங்க. எம்மாம் நகை போட்டிருந்தாங்க தெரியுமா? வரச்சையே, யாரது என் படுக்கையில படுத்திருக்கிறது? என்று ராணி கேட்க, உன் குரலை கேட்டு கூட எழுந்திருக்கவில்லையே, என்ன தைரியம்? என்கிறாரு ராசா. கூடவே இஸ்ஸுன்னு ஒரு சத்தம். ஒரே புகை மண்டலம் வேற. பயத்துல நான் படுக்கையோட படுக்கையா ஒண்டிக்கிட்டேன். ராஜா சரக்குன்னு தன்னோட பளபள கத்திய உருவினாரா, பயத்துல கட்டிலுக்கடியில கத்தி எட்டாத தூரம்னு போயிட்டேன். பாவம் ஒரு பொண்ணு தூங்கிட்டு போகட்டும்னு அவங்க பேசிக்கிட்டே போயிட்ட மாதிரி இருந்தது. அப்பால நீங்க என் மேல தண்ணி தெளிச்சப்புறம் தான் முழிச்சுக்கிட்டேன் என்று சொன்ன ஸ்வர்ணலக்ஷ்மி தொடர்ந்து, என்ன மன்னிச்சிடு பாவா, அண்ணாமார்களே நீங்களும் தான், பாவம் எல்லாருக்கும் ரொம்ப கவலை கொடுத்துட்டேன். எனக்கே ரொம்ப வெக்கமா இருக்கு. இனிமே அரண்மனை பக்கமே வரமாட்டேன். புத்தி வந்துடுச்சு. நிமிஷாம்பா, எங்க குழந்தைகளுக்கு அம்மாவா, நான் வீடு போய் சேர்ந்தா போதும். இனிமே இந்த அரண்மனை ஆடம்பரம், கட்டில், கண்ணாடின்னு மனசுல ஆசையே வச்சுக்க மாட்டேன். இந்த ஒரு ராத்திரி நான் அனுபவிச்ச பயமே வாழ்க்கை மொத்தத்துக்கும் போதும் என்ற தலையை சிலிர்த்து கொண்டவள், வா பாவா, வீட்டுக்கு போகலாம், பிள்ளைங்க தனியா இருக்கும் என்றாள். எங்களுக்கெல்லாம் ஒரு நாளும் ஒருத்தரும் கண்ணில் பட்டதில்லை. உன் சம்பளத்தால தான் வந்தது இது என்றான் பசவப்பா. சரி விடு பசவப்பா, அந்த பொண்ணே ரொம்ப பயந்து போயிருக்கு. இனிமே இதை பத்தி பேசாத. வீட்டுக்கு போய் குளிச்சு 2 பேரும் ராகவேந்திர சாமி கோயிலுக்கு போய் வாங்க என்றார் ராசையா. சைக்கிளில் பின்னால் ஸ்வர்ணலக்ஷ்மியை உட்கார வைத்து அழைத்து போன பசவப்பா நினைத்து கொண்டான். ஒளிச்சு வச்சிருக்கிற பணத்துல முதல்ல ஒரு பெரிய கண்ணாடி வாங்கி இவளுக்கு கொடுக்கணும். மாச கடைசியில பார்த்துக்கிட்டா போச்சு என்று. இதோடு இந்த கதை முடியுது. இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மற்றும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கதையோட அடுத்த வீடியோல சந்திப்போம். பை. தேங்க் யூ.